ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, பங்காலிஸ் இஸ் பேக். எஸ், பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். அடிச்சு தும்சம் பண்ணிட்டு டேபிள்ல டாப் 3ல வந்து உட்கார்ந்துட்டாங்க. ஓகே, உடனே ஒரு கூட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, டே இது காசு கொடுத்து ஜெயிக்கிறாங்கடா, அம்பையரை வாங்கிட்டாங்கடா, இஷான் கிஷனே வாங்கிட்டாங்கடா, இந்த மேட்ச் பிக்சிங்டா, 6 அடிக்க மாட்டேங்கிறாங்கடா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்துருச்சு. டே யாருடா நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சீரியஸ்லி நம்ம உலகம் எப்படி இருக்கு பாருங்களேன். ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு மேலே வர்றப்போ வந்து அவன் வந்து இப்படிதான் வந்திருப்பான், இப்படி தப்பான முறையில தான் வந்திருப்பான் அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். இதைத்தான் வந்து ஒவ்வொரு வாட்டி மும்பை ஜெயிக்கிறப்பையும் வந்து லிட்ரலி எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. ஆக்சுவலி மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான கோர் டீம் வச்சிருக்காங்க. அவங்களோட ஐபிஎல் ஆக்ஷனுக்கு அப்புறமே நம்ம எல்லாருமே பேசியிருந்தோம். ஈவன் தோ என்ன மாதிரி சின்ன யூடியூபர்ல இருந்து பெரிய யூடியூபர்ஸ் வரைக்கும் சொல்லியிருந்தது, அவங்க வந்து கடைசியா முடிக்கிறப்போ வந்து கண்டிப்பா அந்த ஃபைனல்ல கூட வந்து முடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, அந்த அளவுக்கு குவாலிட்டியான டீம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஸோ அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு இயர்லி மேட்சஸ் ஒழுங்கா அமையலை, அது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சாங்க. பும்ரா இஸ் பேக். ஸோ ரொம்ப டீமே ஸ்ட்ராங்கா மாறுனுச்சு. ஸோ அங்கேருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்நேஷனல் டீம் லெவலுக்கு வச்சிருக்காங்க. ஈவன் தோ மும்பையோட ஏதாவது ஒரு இன்டர்நேஷனல் டீமை விளையாட விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா மும்பை டஃப் கொடுப்பாங்க, ஜெயிக்கவே சான்சஸ் இருக்கு. ஏங்க அங்க யாருங்க இருக்கா? ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரிட் பும்ரா, ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, வில் ஜாக்ஸ், ரைன் ரிக்கல்டன், அதுக்கப்புறம் தீபக் சகார். வாட்டர் டீமுங்க அது. அப்பா நம்ம அந்த டீமை வந்து போயிட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், நேத்தோட மேட்சா இருக்கட்டும், இல்ல கண்டினியூஸா 3 மேட்ச் 4 மேட்சா இருக்கட்டும், பயங்கரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. பொதுவாகவே மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஸ்லோ ஸ்டார்டர்ஸ், பல வருஷமா நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஸ்லோ ஸ்டார்டர்ஸ் என்னைக்கு அவங்களுக்கான ரிதமை பிடிக்கிறாங்களோ அங்கேருந்து நிப்பாட்டவே மாட்டாங்க. எஸ், நம்ம எல்லாரும் சொல்றோம்ல, சிஎஸ்கே வந்து 2010 இப்படி பண்ணாங்க, 6க்கு 6 ஜெயிச்சு உள்ள வந்தாங்க. அப்புறம் போன வருஷம் ஆர்சிபி வந்தாங்கன்ட்டு. மும்பை அதை பல வருஷம் பண்ணியிருக்காங்க. உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா கப்படிக்காம திரும்பி போனதே கிடையாது. இந்த வாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. போதா குறைக்கு ஹிட்மேன் ரோஹித் சர்மா வேற ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறதுனால எஸ், எனக்கு தெரிஞ்சு ரணகலமா இருக்க போகுது இதுக்கப்புறம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரோஹித் வந்து ஐபிஎல்ல கண்டினியூவா 50 அடிச்சு எத்தனையோ வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 2016 அடிச்சாருன்னு ஒரு ஸ்டாட் படிச்சேன், 250 தொடர்ந்து. அவர் பெருசா ஐபிஎல்ல ஃபார்ம்ல எல்லாம் இருக்க மாட்டாரு. ஆனா ஜேகே ப்ரோ ஒரு வீடியோல சொல்லியிருப்பாருல, இந்த ரோஹித் சர்மாவை நம்மளால கணிக்கவே முடியாது, எப்ப அடிப்பான் எப்படி அடிப்பானே தெரியாது, அவன் ஒரு நல்ல பேட்டரானு கூட நமக்கு சந்தேகம் வர வச்சிடும், திடீர்னு ஒரு மேட்ச் சூப்பரா ஆடிடும். அந்த மாதிரி தான் ரோஹித் சர்மா. எஸ், அந்த டீமே எப்படின்னா டீமுக்கு எப்ப தேவை அப்ப டர்ன் ஆன் ஆயிருவாங்க. சூரியகுமார் யாதவ் என்னங்க விளையாடுறாரு, அவரு போட்டு கூட்டுன்னு கூட்டி எடுக்கிறாரு. ஐயோ, எப்படிங்க அவருக்கு பவுலிங் போட முடியும்? ஃபாஸ்ட் பவுலர்ஸை ஈஸியா பிக் பண்றாரு. சரி, ஸ்பின்னர்ஸ் தான் ஒரு இஷ்யூ அப்படின்னு பார்த்தா, நீ வந்து கிட்ட வந்தா தானே என்னை போல்ட் ஆக்குவ, பால் கிட்ட வந்தா தானே எனக்கு எல்பிடபிள்யூ ஆகும், நான் பாலை பிட்ச் ஆஃப் த பால்ல இருந்து எடுக்கிறேன் அப்படின்ட்டு கூட்டி எடுக்கிறாரு. ஏங்க ஸ்வீப்ல யாராவது 6 அடிச்சு நீங்க பாத்துருக்கீங்களா? இந்த மனுஷன் அதை சாதாரணமா பண்றான். ஹைலி டேலண்டட் பிளேயர், அது முன்னாடியே தெரியும். பட் சூப்பரா அவரும் டர்ன் ஆன் ஆயிட்டாரு. ரைன் ரிக்கல்டனும் வில் ஜாக்ஸும் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த டீம் கொஞ்சம் வந்து ரணகல டீமா நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி ஆயிரும். ஈவன் தோ ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா இவங்களும் நல்ல டச்ல தான் இருக்காங்க. ஒரு மாதிரி ஈஸி கேம்ஸை கூட தோத்தாங்க, நம்ம மறக்க கூடாது. ரொம்ப கைக்கு வந்த கேம்லாம் விட்டுட்டு போனாங்க. பட் இதுக்கப்புறம் அவங்க விடுற மாதிரி தெரியல. நம்பர் 3 வந்துட்டாங்க. மும்பை வர்றாங்க அப்படின்னாலே மற்ற டீம்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். எஸ், எப்படின்னாங்க இவங்கலாம் வந்து ஒரு நல்ல சாம்பியன் சைடுங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட் லைக் ஐபிஎல்ல எந்த டைம்ல டர்ன் ஆன் ஆகணும், எப்படி வந்து அந்த டோர்னமெண்ட் அணுகணும், அங்க போயிட்டு என்னென்ன பண்ணணும், கரெக்டா வந்து எப்படிப்பட்ட பிளேயர்ஸை யூஸ் பண்ணணும், அண்ட் முக்கியமான இந்த குவாலிஃபை ஸ்டேஜஸ்ல எப்படி விளையாடணும், குவாலிஃபை ஆயிட்டா எப்படி விளையாடணும், ஒன்ஸ் நீங்க வந்து பிரைஸ் அந்த இது ஃபைனல் பிளேலாம் என்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா அங்க எப்படி விளையாடணும், எல்லாமே வந்து தெரிஞ்ச பல தின்னு கொட்டை போட்ட ஒரு டீம் தான் வந்து மும்பை இந்தியன்ஸ், சிஎஸ்கே மாதிரி டீம்லாம். அதனாலதான் அவங்க ஒன்ஸ் பிளே ஆஃப் என்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபைனல் வரைக்கும் போயிடுவாங்க. ஓகே, அது இந்த வாட்டி வந்து அவங்களோட அந்த செட்டப், அந்த மேனேஜ்மெண்ட் செட்டப்பே நல்லா இருக்கு. ஜெயவர்தனையை திருப்பி கூப்பிட்டு வந்தாங்க, மலிங்காவை திருப்பி கூப்பிட்டு வந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு? ஒரு சக்சஸ் கிடைக்கணும் அப்படின்ட்டு தான். அதுவும் லாஸ்ட் இயர் அவங்களோட ரொம்ப ட்ராஜடி ஏஆரா இருந்துச்சு. லாஸ்ட் இயர் மட்டும் இல்ல, அவங்க 2020 கப் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் பாருங்க 4 வருஷம் சாலிடா மும்பை மாதிரி ஒரு டீம், கடப்பார லைனப் இருந்த ஒரு டீம்னால வந்து அந்த தொட்டு கூட பார்க்க முடியல. இந்த வாட்டி வராங்க, கண்டிப்பா இந்த வாட்டி ஒரு பெரிய ஃபோர்ஸாவே திரும்பி வராங்க. அண்ட் நேத்து நடந்த விஷயம், இந்த இஷான் கிஷன் விக்கெட், அது என்னன்னே தெரியல, அவரே சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு. மேபி அவருக்கு பட்ட மாதிரி தோணுதுனால போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்ப அம்பையர் வந்து உடனே கை தூக்க
தூக்குனா அது ஆக்சுவலி ஒரு வியூல மட்டும் பார்த்துட்டு சொல்றாங்க. அது அப்படி கிடையாது. இஷான் கிஷன் நடந்து போனதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஒய்டு கொடுக்க வந்தார் அம்பேர். இஷான் கிஷன் நடந்து போனதை பார்த்துட்டு அவுட்ன்ட்டு அவர் கையை தூக்கிட்டாரு, அவ்வளவுதான். ஓகே, உடனே வந்து அம்பேர் வந்து முன்னாடியே கை தூக்கிட்டாரு அப்பீல் பண்றதுக்கு முன்னாடி அப்படிலாம் சொல்றாங்க. அவர் நடந்து போனதை பார்த்துட்டு தான் அவர் கை தூக்குனாரு. கேமரா ஆங்கிள்ஸ் வேரி ஆகுறப்போ அது நமக்கு தெரியல, அவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். அன்னைக்கு வந்து கிளாஸனால 6 அடிக்க முடியல ஃபுல் டாஸ்னா, கிளாஸனுக்கும் அந்த அனிகேத் வர்மாவுக்கும் போட்டது லோ ஃபுல் டாஸ். 5 விக்கெட் ஆல்ரெடி ஆயிருச்சு. அந்த டைம்ல பாலை தூக்குறாங்கன்னு வைங்களேன், கேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிகாஸ் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவர் ஒன்ஸும் மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருந்தாரு ட்ரெண்ட் போல்ட். எப்படி அந்த இடத்துல 6 அடிக்க முடியும்? இதெல்லாம் கதையாங்க. 6 அடிக்கல அதனால வந்து நீங்க மேட்சை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கிறதெல்லாம் என்ன மாதிரி கதை அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருத்தன் ஜெயிச்சா அவனுக்கு வந்து கிரெடிட்ஸை கொடுங்கடாங்கிற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி வந்து அம்பானி கிட்ட நிறைய பணம் இருக்கு, அவர் வந்து இப்படிதான் பண்ணுவார் அப்படின்னா மற்ற ஓனர்ஸ்னா இல்லை பணம் இல்லாம வந்து அங்கே உட்காந்துருக்காங்க, எல்லாரும் பணத்தோட தாங்க வந்துட்டு இருக்காங்க. இது என்ன மாதிரி கதைனே தெரியல. ஈவன் தோ நானும் ரொம்ப சின்ன வயசா இருக்கிறப்பெல்லாம் இது சொல்லியிருக்கேன், மும்பைடா ஃபிக்ஸிங்டான்ட்டு. பட் மெச்சூர்ட் ஆகணும் நம்மளும். வயசாக ஆக மெச்சூரிட்டி வரலன்னா அப்புறம் என்ன நமக்கு வயசாகிறதுக்கு இது சொல்லுங்க. ஸோ அதனால கொஞ்சமாவது புரிஞ்சுக்கங்க. ஃபிக்ஸிங்லாம் கிடையாதுங்க. மும்பை நல்லா விளையாண்டாங்க. நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தான், அங்கே இருக்கிற ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து டேர்ன் ஆன் ஆயிட்டாங்க. அவங்க ஆயிட்டாங்கன்னா அவங்கள தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஹர்திக் பாண்டியா போன மேட்சோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல ஒன்று சொல்லியிருந்தாரு, ஒன்ஸ் ரோஹித் சர்மாவுக்கு பிக் ஆயிருச்சு அப்படின்னா ஆப்போசிட் டீமால வந்து ரோஹித் சர்மாவை தடுக்கவே முடியாது, ரோஹித் சர்மா கேமை எடுத்துட்டு போயிடுவாரு அப்படின்ட்டு சிஎஸ்கே மேட்ச் முடிஞ்ச வரைக்கும் சொன்னாரு. அதுதான் உண்மை. ரோஹித் சர்மாவுக்கு மாட்டிக்கிச்சுன்னு வைங்களேன், பத்திக்கிச்சே ஒரு ராட்சச திரி தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அடிச்சு தும்சம் பண்ணிட்டு ஜெயிச்சு கொடுத்துதான் வெளில போவார், ஈஸியா ஆடுவார். அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஐபிஎல்லே எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்தியன் டீமோட கேப்டன் அவர், இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ பேரை பார்த்துருப்பாரு அவர். என்னங்க ஈஸியா பேசுறீங்க, ஒரு கேம் விளையாடுறாரு அதை போயிட்டு ஃபிக்ஸிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. எனிவேங்க வந்துட்டாங்க திருப்பி. அவங்களுக்கு இருக்கிற இன்னும் ஃபியூ கேம்ஸ் அடிச்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். எஸ், நான் ஃபர்ஸ்ட்லேயே வந்து சொல்லியிருந்தேன், ஒன்று சிஎஸ்கே கப் அடிக்கணும், இல்லை நம்மளோட பங்காளிங்க மும்பை கப் அடிக்கணும். இவங்க 2 பேருக்குள்ளதான் இது ஐபிஎல்னாலே எப்பவுமே இருக்கும். சாலிடா 10 கப்பு 2 பேரும் சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த வாட்டி யாராவது ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பட் இன்னமும் ஒரு லாங் டோர்னமெண்ட், இன்னமும் அவங்க கீழே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு, மேலே போய் உட்கார்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் ஒன்னே ஒன்று மட்டும் நான் நல்லா சொல்லிக்கிறேங்க, மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள தடுக்கவே முடியாது. ஆப்போசிட் டீமுக்கு ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துட்டானுங்கடா இவனுங்களை நம்ம அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் அந்த மாதிரி ஒரு கடப்பார லைனப்பை தூக்கி வச்சிருக்காங்க. டாப் குவாலிட்டி பிளேயர்ஸ் அங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஃபார்முக்கு வந்தாங்க அப்படின்னா வக்காலி பிரிச்சிருவாங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. உங்களோட கருத்து மும்பை இந்தியன்ஸோட இந்த ஒரு செமையான கம்பேக் பத்தி என்ன அப்படிங்கிறத பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த ஃபிக்ஸிங்லாம் சொல்றாங்களே இதை பத்தி அப்படிங்கிறதை கமெண்ட் பண்ணி விட்டுட்டு போங்க. வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிட்டேன். அண்ட் தென் பை ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.